அனைவருக்கும் வணக்கம். அது சரியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சித்தாப்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் பல்காப்பூர் அப்படின்ற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் அனுராக் சிங் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய மனைவியான பிரியங்கா மற்றும் வயதான அம்மாவான சாவித்ரி தேவி மற்றும் தன்னுடைய 3 பிள்ளைகள் கூட ஒரு வீட்டில் அழகாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக தான் அந்த கிராமத்தில் அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராரு. மேற்கொண்டு இவருடைய அப்பா கூட அமராவதி சிங் அப்படின்ற ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க. அவங்களுடைய வீடும் இவருடைய வீடும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ஒரே தெருவில் தான் இருந்திருக்கு. எப்போதுமே இந்த அமராவதி காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்வது வழக்கம். அப்படி தான் சரியாக இந்த வருடத்தோடைய மே மாதம் 11ஆம் தேதி 2024 வாக்கில் காலை நேரத்தில் எப்போதும் போல் 5 மணிக்கெல்லாம் எழுந்து இந்த அமராவதி தன்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் காலை நேரத்திலேயே திடீர்னு ஒரு பையன் வேகமாக ஓடி வந்து அனுராக்கோடைய வீட்டில் எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு இந்த அத்தை கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. தன்னுடைய அண்ணன் மகனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பதறி அடித்தபடியே அமராவதி அப்படின்ற அந்த பெண்மணி வேகமாக அனுராக்கோடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டை திறந்து அந்த வீட்டுடைய வாசல் கிட்ட பார்க்கும்போது அனுராக்கோடைய 3 பிள்ளைகளும் கொடூரமான முறையில் ரத்த வெள்ளத்தில் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. அதன் பிறகு அதே ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூம்ல இந்த அனுராக்கோடைய அம்மாவான சாவித்ரி தேவியும் கொடூரமான முறையில் கத்தியால வெட்டப்பட்ட நிலையில அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. அதன் பிறகு மாடிபடிக்கு போய் பார்க்கும்போது கூட அனுராக்கும் அவருடைய மனைவியும் அதே மாதிரி கொடூரமான முறையில் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு பதறி போன அந்த அத்தைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனடியாக வெளியில் வந்து கத்தும்போது அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களும் சம்பவ இடத்தை உள்ளே போய் பார்க்குறாங்க. அது அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே காலை எழுந்ததுமே இந்த செய்தி தான் காட்டு தீயா போய் சேர்ந்ததுனால எல்லா பொதுமக்களுமே அந்த வீட்டு முன்னாடி தான் கூடியிருந்திருக்காங்க. என்னதான் மறுபக்கம் போலீஸ் ஆஃபீஸருக்கு தகவல் கொடுத்தாலுமே அந்த சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீட்டு முன்னாடி தான் கூடியிருந்திருக்காங்க. மேற்கொண்ட பிரபாகர் அப்படின்ற ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில் இருக்கிற அந்த 3 குழந்தைகள்ல 2 குழந்தைகளுடைய விரல்கள் அசைறதை பார்த்திருந்திருக்காரு. மேற்கொண்டு அவங்க உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாலும் கூட அவங்க அந்த குழந்தைகளை தூக்குறதுக்குள்ளேயே அந்த குழந்தைகள் அந்த இடத்திலே இறந்து போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் போலீஸ் ஆஃபீஸரும் தகவல் கொடுக்கப்பட்டு 45 நிமிடம் கழித்து தான் சம்பவ இடத்துக்கே வந்து பார்த்துருந்துருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அவருடைய குடும்பத்தார்கள் இறந்து கிடப்பதற்கான காரணம் என்ன? யார் இவர்களை இந்த அளவுக்கு கொலை செய்தது? இந்த பிஞ்சு குழந்தைகள் அப்படி என்ன தான் தவறு பண்ணாங்க? இந்த வருடம் மே மாதத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். மேற்கொண்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறது மூலியமாகவும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போகலாம். அதனால் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்ற ரேட்டிங்கையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. கொலை சம்பவம் நடந்த பல்காப்பூர் அப்படின்ற கிராமத்தில் வீரேந்திர சிங் அப்படின்ற ஒரு விவசாயி வாழ்ந்திருக்காரு. இவரை பற்றி அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இவருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள், அதில் 2 மகன்கள் 1 மகள். இவருடைய மூத்த மகன் தான் இறந்து போன அனுராக் சிங் அப்படின்ற 45 வயது நிறந்த நபர். 2வதா அஜித் சிங் அப்படின்ற ஒரு மகன். 3வதா நிசா அப்படின்ற ஒரு மகள். இந்த வீரேந்திர சிங் அப்படின்றவர் 2023 உடல்நலை குறைவு காரணமாக இறந்து போயிருந்திருக்காரு. மேற்கொண்டு இவருடைய சொத்துக்கள் நிறைய இருந்ததுனால தன்னுடைய மகன்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு தான் அவர் இறந்தே போயிருந்திருக்காரு. அவர் எக்கச்சக்கமாக நிலம் வைத்திருக்கிறதுனால அனுராக் சிங்க்கு மட்டும் 62 ஏக்கர் கிட்ட ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு இந்த அனுராக் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கிறதுனால நவீன முறையில் எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவருக்கு நல்லாவே தெரியும். இதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 62 ஏக்கர் கூட மேற்கொண்டு இன்னும் 70 ஏக்கர் கிட்ட அடமானமாக பிடித்து அந்த நிலங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 150 ஏக்கர் கிட்ட அவர் அந்த கிராமத்தில் விவசாயம் பார்த்துக்கிட்டு வராரு. அந்த கிராமத்தில் அனுராக் விவசாயம் மட்டும் பார்க்காம சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வராரு. விவசாயத்தில் நல்ல வருமானம் வந்ததுனால லக்னோவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டையே சொந்தமாக வாங்கியிருந்திருக்காரு. மறுபக்கம் இவர் கூட இறந்து போன அவருடைய மனைவியான பிரியங்காவை பற்றி விசாரணை பண்ணும்போது அவங்களுக்கு 40 வயது கிட்ட ஆகுது அப்படின்னும் அவங்க இந்த லக்னோவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த 3 பிள்ளைகள் கூட அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்ததாகவும் லீவு நாட்களில் மட்டும் லக்னோவில் இருந்து இந்த கிராமத்துக்கு அனுராக்கோடைய வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற தகவல் எல்லாமே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது.
இந்த பிரியங்காவுடைய அப்பா வீட்டு சைடு பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்காங்க. மேற்கொண்டு இந்த பிரியங்கா லக்னோவில் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியில் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. அதனால தான் சிட்டியில் வந்து தன்னுடைய பிள்ளைகள் கூட தனியாக வாழ்ந்திருக்காங்க. இந்த அனுராக் மற்றும் பிரியங்கா கூட இறந்து போன அந்த 3 பிள்ளைகள் யாராருன்னா 12 வயது நேர்ந்த ஆரணா அப்படின்ற ஒரு பெண், இரண்டாவதா 9 வயது நேர்ந்த ஆஷ்வியா அப்படின்ற மகள், மூன்றாவதா அவங்களுடைய ஆண் குழந்தையான 4 வயது நேர்ந்த ஆத்விக் அப்படின்ற ஒரு மகன். இப்போ வீரேந்திர சிங்கோடைய முதல் மகனான அனுராக்கை பற்றி எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டோம். அவருடைய இரண்டாவது மகனான அஜித் சிங்கை பற்றி பார்த்துடலாம். இந்த அஜித் சிங் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாரு. இவங்களுடைய மனைவியான வைபவ் சிங் அப்படின்றவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. இவங்களுக்கும் 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. மேற்கொண்டு வெளியூரில் தன்னுடைய டீச்சிங் தொழிலை பார்த்து கொண்டே தான் கிராமத்தில் தன்னுடைய விவசாய நிலங்களில் விவசாயமும் பார்த்துக்கிட்டு வராரு. இவருக்குமே நல்ல வருமானத்தோடையும் நல்ல வசதிகளோடையும் தான் சொத்துக்கள் எல்லாமே பிரித்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. கொலை சம்பவம் நடந்த வீடான கிராமத்து வீடில் இந்த அனுராக்கும் அவனுடைய அம்மாவான சாவித்திரி தேவியும் தான் அந்த வீட்டில் தன்னந்தனியாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. லீவு நாட்களில் மட்டும்தான் அவங்களுடைய மனைவி வருவாங்கன்னு சொன்னால, அப்படி தான் அவங்களுடைய மனைவியும் லீவு நாட்களில் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது தன்னுடைய அண்ணனுடைய வீட்டில் இருந்து திடீர்னு ஏதோ வினோதமான ஒரு சத்தம் கேட்குறத இந்த அஜித் சிங் காதால் கேட்டிருந்திருக்காரு. என்னடா அது ஏதோ ஒரு துப்பாக்கி சத்தம் மாதிரி இருக்கு, யாரோ அலற மாதிரியான சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளில வந்து பார்க்கும்போது மறுபடியுமே துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு. இதனால பதறி அடித்தபடி அவர் வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாரு. அப்போதான் இந்த அனுராக் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய 3 பிள்ளைகளையுமே துப்பாக்கியாலையும் சுத்தியில வைத்து பயங்கரமா அடித்து சுட்டு மாடியில இருந்து தூக்கி கீழே போடுறத நேரடியாக கண்ணால பார்க்கும்போது அஜித் சிங்கால அதை ஏத்துக்கவே முடியல. அடுத்தபடியா அனுராக் அவனுடைய மனைவியும் சுத்தியலால பயங்கரமா அடிச்சிருந்திருக்கான். அதன் பிறகு துப்பாக்கியால சுட்டுட்டு தன்னைத்தானே சுட்டு கொண்டு அந்த வீட்டில் இறந்து போறான். இது எல்லாமே விடியற்காலை நேரத்தில் நடக்குது. பதறி போன இந்த அஜித் சிங் உடனடியாக தன்னுடைய அத்தையோடைய வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அத்தையை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த விஷயம் எல்லாமே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியாது. போலீஸ் ஆஃபீஸர் அஜித் சிங்கை விசாரணை பண்ணும்போது தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அஜித் சிங் சொல்லியிருந்திருக்காரு. தன்னுடைய அண்ணன் கொஞ்ச நாட்களாகவே குடிக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகிட்டான். மன ரீதியாக அவன் பாதிக்கப்பட்ட மாதிரி ரொம்பவே பெனாத்திக்கிட்டு தான் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை பற்றி பொதுமக்கள்கிட்டையும் அக்கம் பக்கத்துலையும் விசாரணை பண்ணும்போது இந்த அனுராக் குடிக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இருந்தாலுமே தன்னுடைய அம்மா, தன்னுடைய குழந்தைகள், மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொலை பண்ணுவதற்கு இவருக்கு எப்படி மனம் வந்தது அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸ் ஆஃபீஸருக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதனால் இவங்களுக்கு வேற எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார்கள்கிட்டே விசாரிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த பெண்மணி தங்கியிருக்கிற லக்னோ அப்படின்ற நகருக்கு போயிட்டு அங்கே இவங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள்கிட்ட விசாரணை பண்ணும்போது இந்த அனுராக் பயங்கரமாக குடிப்பாரு தான், ஆனால் எல்லார்கிட்டுமே ரொம்பவே அன்பாக தான் நடந்துப்பாரு. அவருக்கு மனநலம் சரியில்லாத மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, அவர் நல்லா தான் இருக்காரு. குடிப்பழக்கத்தை தவிர மற்றபடி அவர் தன்னுடைய மனைவி கிட்டையும் குழந்தைகள் கிட்டையும் ரொம்பவே அன்பாக தான் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க. கிரைம் சீனுக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டீம்லாம் வரவழைக்கப்பட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு 6 பேருடைய பிரேதத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸருக்கு கிரைம் சீனில் இருந்து அனுராக்கோடைய சடலம் கிடந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரு நாட்டு துப்பாக்கி ஒன்று கிடைக்குது. மறுபக்கம் பிரியங்கா இறந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சுத்தியல் ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட்லேயும் இறந்து போன எல்லாருடைய தலையிலையுமே பயங்கரமாக சுத்தியலால் அடிச்சிருக்காங்க அப்படின்னும் அதன் பிறகுதான் க்ளோஸ் ரேஞ்சில் தான் அந்த துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸோடைய முதற்கட்ட விசாரணையில் கூட இந்த குடிப்பழக்கத்துக்கு அதிகப்படியான அளவுக்கு அடிமையானதுனால அனுராக்குக்கும் அவனுடைய மனைவிக்கும் பயங்கர சண்டைகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த சண்டையின் காரணமாக தான் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையுமே கொலை பண்ணிட்டு அவருமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்திருக்காங்க. பட் என்னதான் போலீஸ் ஆஃபீஸர் அனுராக் தான் இதை எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசித்தாலும் கூட அவங்களுக்கு மேலும் மேலும் ஏதோ ஒரு சந்தேகம் மனதுக்குள்ளே உறுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கு. பெத்த பிள்ளைகளை எதனால் மாடியில் இருந்து இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் தூக்கி போடணும், எதனால் இந்த அளவுக்கு சுத்தியலால் தலையில் அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் போலீஸுக்கு மேலும் மேலும் சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கு. இந்த அளவுக்கு அனுராக் கொடூரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் கிட்டலாம் விசாரணை பண்ணும்போது தான் ஒரு முக்கியமான வார்த்தையை அவங்க நோட் பண்ணுறாங்க.
அந்த வார்த்தை என்னன்னா, எல்லாரையுமே விசாரணை பண்ணும்போது இந்த அனுராக் குடிக்க அடிக்ட் ஆனவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா யாருமே அவர் மனதளவில் மென்டல் ரீதியா மனநலம் பாதிக்கப்பட்ட ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்படின்றத அஜித்தை தவிர வேற யாருமே அப்படி சொல்லவே இல்லை. லக்னோவில் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணப்ப கூட அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்கள் எங்களுடைய குழந்தைகள் கிட்டையுமே இந்த அனுராக் ரொம்பவே கைண்டா தான் நடந்துப்பாரு, அவருக்கு அவருடைய மனைவி பிள்ளைகள்னா ரொம்ப பிடிக்கும், அவர் குடிக்கிறாரே தவிர மற்றபடி தன்னுடைய பிள்ளைகள் கிட்டையும் மனைவி கிட்டையும் ரொம்ப பாசமாக தான் இருப்பார், நாங்களே அதை கண்கூட பார்த்துருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவ்வளோ பேருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கும்போது அனுராக் கண்டிப்பாக குடிக்கு மட்டும்தான் அடிக்ட் ஆகிருக்காரு, மன ரீதியாக எந்த விதத்துலையுமே பாதிக்கப்படலை. அப்படி இருந்தும் அவருடைய சொந்த தம்பியான அஜித் ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த வழக்கையை திசை திருப்புவதற்குண்டான ஒரு முக்கிய பாயிண்டாக இந்த இடம் அமையுது. மேற்கொண்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் என்ன தெரிய வருதுன்னா, அந்த கிராமத்திலே கொஞ்சம் புத்திசாலியான ஆள்னா இந்த அனுராக் தான். நவீன முறைகளில் விவசாயம் பண்ணுறது, படிப்புலையும் நல்லா கெட்டிக்காரராக இருக்கிறது, சிவில் எக்ஸாமினேஷன் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைகளில் அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காரு. இது கூடவே அந்த வீட்டில் கிரைம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிந்ததுமே அந்த வீட்டை சுற்றி நிறைய பொதுமக்கள் கூடுனாங்க அப்படின்னு சொன்னல, அதில் பிரபாகர் அப்படின்ற ஒருத்தர் இறந்து கிடக்கிற அந்த 3 குழந்தைகளுடைய 2 பேருடைய சடலத்தில் விரல்கள் ஆடுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார்ல, அப்போது உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அஜித் கிட்ட மட்டும்தான் கார் இருக்குது, இதனால் காரை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்பவே சாதாரணமாக கேஷுவலாக நீண்ட நேரமாக அந்த சாவியை தேடிக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்குமே அவர் காரை எடுக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே அந்த குழந்தைகள் கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அந்த கிரைம் சீனை நேரில் பார்த்த ஆட்கள் கிட்ட இருந்து போலீஸ் ஆஃபீஸர் தெரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இந்த அஜித் சிங் சொன்னதை வச்சு தான் முதற்கட்ட விசாரணையில் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு மீடியாவில் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வீட்லேயுமே எந்த ஒரு கொள்ளையும் நடக்கலை, 3வது நபர் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போன மாதிரியான எந்த ஒரு தடயங்களுமே தெரியல. ஆக மொத்தம் அஜித் சிங்க்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கிற சமயத்தில் தான் மேலும் முக்கியமான ஒரு ஆதாரம் போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்குது. அது என்னன்னா, இறந்து போன அனுராக் சிங்கோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவருடைய தலையில் நெத்தி போட்டிலே சுடப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் ஒரு தோட்டா அவருடைய நெஞ்சு பகுதியில் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக பாஞ்சிருந்திருக்கு. ஒரு ஆள் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னா எதனால் 2 முறை தன்னைத்தானே சுட்டுக்கொள்ள முடியுமா? அதுவும் இல்லாமல் அந்த 2 தோட்டாக்களுடைய டைரக்ஷன் வேற வேற திசைகளில் இருந்திருக்கு. இது எல்லாமே போலீஸ் ஆஃபீஸருக்கு சந்தேகத்தை கிளப்பும் போது தான் 3வது நபர் தான் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு, அனுராக் சிங் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடலை அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இப்போ அஜித் தான் இந்த விஷயத்தை நேரில் பார்த்ததா சொல்லியிருக்காரு. எதனால் இவ்வளோ பொய்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அஜித்தை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளியில் வருது. இந்த அனுராக் மற்றும் அஜித்தோடைய அப்பா பெயர் வீரேந்திர சிங் அப்படின்னு சொன்னல, இந்த வீரேந்திர சிங்குக்கு ஆர்பி சிங் அப்படின்ற ஒரு தம்பி இருக்காங்க. இந்த அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளேயுமே பயங்கரமான நில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அதே சமயம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய நிலங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. இதில் அனுராக்கோடைய சித்தப்பாவான ஆர்பி சிங் அப்படின்றவர் ரொம்பவே விவரமாக தன்னுடைய பேரில் தான் வாங்குகிற நிலங்கள் எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் இது எதுவுமே நீண்ட நாட்களாக அனுராக்கோடைய அப்பாவுக்கு தெரியாமலே போகுது. இந்த சமயத்தில் தான் 2016 அவருடைய இளைய மகளான நிஷாவுக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாமே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் தன்னுடைய மகளுக்கு சீதனமாக லக்னோவில் விகாஸ் நகரில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஃப்ளாட்டை அனுராக்கோடைய அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ளாட்டோடைய மொத்த ரைட்ஸுமே ஆர்பி சிங் அப்படின்ற அனுராக்கோடைய சித்தப்பா கிட்ட தான் இருந்திருக்கு. இதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கின பல நிலங்கள் எல்லாமே ஆர்பி சிங்கோடைய பேரில் மட்டும்தான் ரிஜிஸ்டர் ஆயிருந்ததுனால 2 குடும்பத்தார்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. தான் ரொம்பவே அதீதமாக நம்பிக்கை வச்சிருந்தா தன்னுடைய தம்பி தன்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு அனுராக்கோடைய அப்பா பயங்கரமாக வேதனைப்பட்டிருந்திருக்காரு. இந்த வேதனையின் காரணமாக, இந்த சண்டையின் காரணமாக அனுராக்கும் ஒரு பக்கம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. இந்த சமயத்தில் தான் தன்னுடைய மகனும் இப்படி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான், தன்னுடைய நிலங்கள் எல்லாமே தான் சம்பாரித்தது எல்லாமே வீணாக போயிட்டு தான் ஏமாந்துட்டோமே அப்படின்ற வருத்தத்திலேயே இந்த வீரேந்திர சிங்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் 2023 இறந்து போயிடுறாரு.
மேற்கொண்டு 1996 இந்த அனுராக்கோடைய அப்பா பரத் சிங் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட ஒரு மோதல்ல ஈடுபட்டிருந்திருக்காரு. இந்த மோதல்ல பரத் சிங் இறந்து போயிட்டதுனால அவருடைய மூத்த அண்ணன் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காரு. அப்போ அனுராக்கோடைய அப்பா மேல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் அவர் விடுதலையும் செய்யப்பட்டிருந்திருக்காரு. இவருடைய அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவருடைய பையன் தான் உமேஷ் சிங். இந்த உமேஷ் சிங் கூட அஜித் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறதுனால இது எதுவுமே அனுராக்குக்கு பிடிக்காமலே போகுது. மறுபக்கம் அனுராக்கோடைய தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் இந்த அஜித் சிங் நல்லாவே பழகியிருந்திருக்கான். தன்னுடைய அண்ணன் கிட்ட அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கா. இந்த விஷயம் எல்லாமே அனுராக்குக்கும் இந்த அஜித்துக்கும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. மேற்கொண்டு இவருடைய அப்பாவான வீரேந்திர சிங் இறந்து போயிட்டதுனால பேங்க்ல இவர் 24 லட்சம் ரூபா கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்காரு. சொத்துக்கள் அனைத்துமே தன்னுடைய மகன்களுக்கு சரிசமமா பிரித்து கொடுத்ததுனால இந்த 24 லட்சம் ரூபாய் கடனையும் இவர்கள் 2 பேருமே சேர்ந்தே தான் அடைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையும் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை அனுராக்கால ஈஸியாக கையாண்டிட முடியும். ஏன்னா அவனுக்கு நிறைய வருமானம் இருக்கு. அதே சமயம் அவனுடைய மனைவியும் நல்ல வேலையில இருக்காங்க. ஆனா மறுபக்கம் அஜித்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலை பார்க்கறதுனால சம்பளமும் ரொம்பவே குறைவா இருக்கு. அதே சமயம் அவனுக்கு இதய அறுவை சிகிச்சையெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால மெடிக்கல் செலவுக்கு அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. இது கூடவே சொந்தமா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு கூட இந்த அஜித் லோன்லாம் எடுத்திருந்திருக்கான். மறுபக்கம் இவனுடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குமே எந்த ஒரு வருமானமுமே கிடையாது. முழுக்க முழுக்க இந்த அஜித் சிங்கோடைய வருமானம் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் ஒரு முக்கிய அங்கமாக வகிக்கவும் செய்யுது. அஜித்துக்கு இதய கோளாறுலாம் இருக்கிறதுனால வயல்ல இறங்கி வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் அவருக்கு ரொம்பவே குறைவு. தன்னுடைய வேலையும் பார்த்து கொண்டு இங்க வந்து விவசாயத்திலையும் அவரால் சரிவர நாட்டம் காட்ட முடியல. இதனால அவருக்கான வருமானமும் விவசாயத்துல இருந்து மெல்ல மெல்லமா குறைஞ்சிக்கிட்டே தான் போயிருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் அப்பா வாங்கின 24 லட்சம் ரூபாயும் நாம் அடைக்கணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் அஜித் என்ன பிளான் பண்ணி இருந்திருக்கானா, தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக இருக்கிற ஒரு பூர்வீக சொத்தை வித்துட்டு இந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனால் அவனுடைய அம்மா இது பூர்வீக சொத்து, இதை விற்கலாம் கூடாது அப்படின்னு அவனுடைய அம்மா கூட அவனுடைய அண்ணனும் சேர்ந்து சொன்னதுனால இவர்கள் 2 பேருக்கும் எதிராக ஒரு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த அஜித்துக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஏற்கனவே தன்னுடைய அண்ணன் நல்ல நிலைமையில இருக்கான், நல்ல வருமானத்தோட இருக்கான், தான் கஷ்டப்படுற தனக்கு எதுவுமே உதவி பண்ணுறான் அப்படின்ற ஒரு கோபமும் பொறாமையும் இந்த அஜித்தோடைய மனதுக்குள்ளே ஏற்கனவே இருந்ததுனால இதுக்கு மேலே இவங்களை விட்டு வைக்கக்கூடாது, தன்னுடைய அண்ணனையும் தன்னுடைய அண்ணி மற்றும் தன்னுடைய அம்மாவையும் சேர்த்து கொலை பண்ணிட்டா இந்த சொத்துக்கள் எல்லாமே தனக்கு தான் வந்து சேரும். அதனால பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனையில இருந்து ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த அஜித்தோட மனதுக்குள்ளே தோணி இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய அண்ணி 3 பிள்ளைகளை அழைத்து கொண்டு இந்த ஊருக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிந்ததுமே மே 10 அதாவது கொலை சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் இரவு நேரத்திலேயே அவர்களுக்கு உண்டான கிச்சடியில் தூக்க மாத்திரையெல்லாம் கலந்து வச்சுருந்துருக்கான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டதுனால யாருமே அந்த இடத்துல சாப்பிடவே இல்லை. மறுபக்கம் அனுராக்கம் நல்லாவே குடிச்சிருந்ததுனால கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்களுடைய அம்மா கூடயே தான் அவன் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான். அதன் பிறகு மாடியில் அந்த 3 குழந்தைகளும் தன்னுடைய அண்ணியும் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே இவனுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டோடைய லைட்டை நள்ளிரவு நேரத்தில் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணி இருந்திருக்கான். தன்னுடைய அண்ணியோடைய ரூமில் ஏசி இருக்கிறதுனால எப்படியுமே அவங்க புழுக்கம் தாங்காமல் வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்திருக்கான். அவன் நினச்ச மாதிரியே கரண்டை கட் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய அண்ணி வெளியில் வந்திருக்காங்க. அப்போது பயங்கரமாக சுத்தியில் எடுத்து அவங்களுடைய தலையிலேயே அடிச்சிருந்திருக்கான். அதன் பிறகு துப்பாக்கியாலேயே சுட்டிருந்திருக்கான். மறுபக்கம் அனுராக் போதையில் இருந்ததுனால அவனுக்கு சத்தம் எதுவுமே கேட்கல. ஆனால் அனுராக்கோடைய அம்மாவுக்கு அந்த சத்தம் கேட்டதுனால முழித்து மேலே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவன் கீழே இறங்கி சுத்தியலால் அடித்து பயங்கரமாக அவங்களையுமே துப்பாக்கியால் சுட்டிருந்திருக்கான். அதன் பிறகு இந்த அஜித் சிங் மெல்லமாக மாடிக்கு வந்து அந்த தூங்கிட்டு இருக்கிற 3 குழந்தைகளையுமே கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அந்த குழந்தைகளுமே அதே மாதிரி சுத்தியலால் அடித்து துப்பாக்கியால் சுட்டுட்டு அவனுடைய மொத்த வெறி எல்லாத்தையுமே தீர்த்து கொள்ளவும் செய்கிறான். இந்த சமயத்தில் தான் சத்தம் கேட்டு அனுராக் கீழே இருந்து மாடிக்கு வந்திருக்காரு. அப்போ அனுராக்கியும் சுத்தியாலால் பயங்கரமாக அடித்து அவனுடைய நெத்தி போட்டிலே சுட்டிருந்திருக்கான். மேற்கொண்டு அந்த குழந்தைகளில் ஒரு சிலர் உயிரோடு இருந்ததுனால அவங்கள யதார்த்தமாக சுடும்போது இருட்டில் மாறி இந்த அனுராக்கோடைய உடம்புல அதாவது நெஞ்சு பகுதி கிட்ட ஒரு குண்டு பாஞ்சிருந்திருக்கு. இந்த விஷயம் எதுவுமே அஜித்துக்கு தெரியாது. மறுபக்கம் அந்த குழந்தைகளுடைய சடலத்தை கீழே மாடியில் இருந்து தூக்கி போட்டுட்டு இவன் தற்கொலை பண்ணி இறந்து போன மாதிரியான ஒரு செட்டப்பையும் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய கை கால்கள் ரத்தக்கரையோட இருக்கிற துணியெல்லாம் தண்ணியில் நனைச்சி துவைச்சிட்டு அந்த வீட்லேயே ஒரு இடத்துல மறைச்சி வச்சு
வச்சுட்டு நீண்ட நேரமாக அந்த வீட்டுக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருந்திருக்கான். அதன் பிறகு தான் விடியற்காலை நேரத்தில் தன்னுடைய அத்தை சீக்கிரமாக எழுந்துருவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் ஒரு ட்ராமா மாதிரி நடத்தி இருந்திருக்கான். அதன் பிறகு தான் அந்த அத்தை வந்து பார்த்துருந்துருக்காங்க. அனுராக் தான் எல்லாருமே கொலை பண்ணிட்டு அவனுமே இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ட்ராமாலாம் நடத்தி இருந்திருக்கான். ஆனால் இறுதியாக போலீஸ் ஆஃபீஸருடைய விசாரணையில் இந்த அஜித் ஈஸியாக சிக்கி இருந்திருக்கான். தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால அஜித்துக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய பேராசையும் பொறாமையும் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவம் நமக்கு எடுத்துரைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த சம்பவத்தின் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவுக்கு இன்னமும் நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 5க்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.